ஃபேனோட ரெகுலேட்டர் வந்து எப்படி நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும், ரெகுலேட்டர் மட்டும் ஃபெயிலியர் ஆனால் அது எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்குன்றதும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நீ இது வந்து எலக்ட்ரிஷனும் யாரையும் கூப்பிட வேணாம், நீங்களே உங்களோட ரெகுலேட்டர் வந்து மாட்டிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த போர்டில் வந்து மேலே உள்ள இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கலாம், கவரை. இது வந்து இந்த சுவிட்ச் டைப்னால உங்களுக்கு வந்து நார்மல் டைப்னா வராது, நீங்கள் வந்து ஸ்க்ரூ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உள்ள இந்த 4 ஸ்க்ரூவை வந்து நீங்கள் கழட்டணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 ஸ்க்ரூவும் கழட்டி ஒன்றா பத்திரமா வச்சுருங்க, எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து திருப்பி மாட்டுறது கஷ்டமாயிடும். எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணிடணும். இது வந்து ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாக கலராது, அந்த லாக் பின்னாடி ஒன்றில் இருக்கும், அதில் வந்து மாடி இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ கூட இது பண்ண முடியுமோ இந்த அளவு பண்ணிவிட்டு விட்டுருங்க. அப்போ இந்த பக்கம் கழட்டிக்கலாம். ஓகே, முடிஞ்சு. 4 ஸ்க்ரூவும் கழட்டிச்சு. போர்டை வெளியே எடுக்கலாம். வர ஸ்க்ரூவை எடுத்துருங்க, கீழே எங்கேயா விழுந்துச்சு மிஸ் ஆகிடும். முதல்ல இந்த ஸ்க்ரூ எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ லைவில் தான் இருக்குது சப்ளை. இந்த 4 ஸ்க்ரூ வந்து இந்த 4 இடத்துல தான் இருக்கும். இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க, இந்த பாயிண்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து ரிட்டர்ன் மாட்டோமோ இந்த இடத்துல தான். ஓகே, நம்ம நான் சர்க்யூட்டுக்கு போகலாம். என்னென்ன இருக்குன்றதா இந்த பாருங்கள். இதில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேட்டர். இதான் வந்து நம்மளோட ரெகுலேட்டர். இது எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னா சுவிட்சோட வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரெகுலேட்டரு, இதுதான் அதோட சுவிட்சு. ஓகே, இந்த சுவிட்சு மூலம் தான் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேனோட இன்புட்டுக்கு வந்து போகுது. இது வந்து டேரெக்டாக நம்ம சுவிட்சில் கொடுத்துட்டோம்னா ஃபேன் ஓடும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெகுலேட்டரோட 2 லீடு இருக்குமா, 2 வயரு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வயர், அதாவது இந்த வயர் இருக்குல்ல, இந்த வயரை வந்து ஃபேஸ் சப்ளை கொடுக்குறோம். அதாவது சுவிட்சிலேருந்து போகிற மாதிரி கொடுக்குறோம். சுவிட்சை போட்டால் சப்ளை இதுக்கு போகுது, அவ்வளோதான் கான்செப்ட். இன்னொரு வயரை வந்து ஃபேனுக்கு போகிற வயர், அதாவது ஃபேனுக்கு போகிற வயர் இருக்குல்ல, அந்த ஃபேனுக்கு போகிற வயரோடு கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை போட்டோம்னா ரெகுலேட்டருக்கு போகும். ரெகுலேட்டர் வந்து பல்ஸை வந்து கூட்ட ஸ்பீடு வந்து ரெகுலேட்டர் ஆகும். புரிஞ்சிருக்குன்னு இன்னொரு டைம் சொல்லலாம்னு சொல்கிறேன். இதுதான் ஃபேனோட சுவிட்ச். நீங்கள் எந்த சுவிட்ச்லாம் எடுத்துக்கலாம். ஃபேனோட சுவிட்சில் வந்து ரெகுலேட்டரோட ஒரு இன்புட் ஏதோ ஒன்று ஃபஸ்ட் இதை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, இந்த கொடுத்துருக்குமா, இந்த கொடுத்துருக்கலாம், இதேமாதிரி கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இன்னொரு லீடை வந்து அதோட அவுட்புட், அதாவது ரெகுலேட்டரோட அவுட்புட்டாக ஃபேனோட இன்புட் வயர் இருக்குல்ல, ஃபேனுக்கு போகிற ஃபேஸ் வயர் இப்போ கொடுக்குறோம். சப்போஸ் உங்களோட ரெகுலேட்டர் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணுன்னாலும் ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இதையும் உருவி விட்டுட்டு இந்த வயரை வந்து, அதாவது ஃபேனோட இன்புட்டை டேரெக்டாக நீங்கள் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெகுலேட்டர் பைபாஸ் பண்ணதான் அர்த்தம். ஸோ ரெகுலேட்டர் சர்க்யூட் விட்டு போயிடும். அப்போ ஃபேன் நல்லா ஓடிச்சு அப்படின்னா ரெகுலேட்டர் ஃபால்ட்டி, நீங்கள் வந்து ரெகுலேட்டர் தான் மாத்திர மாதிரி இருக்கும். இந்த ரெகுலேட்டர் வந்து ஒவ்வொரு போர்டுக்கு வித்தியாசமாக இருக்கும். நம்ம உங்களோட போர்டுக்கு என்னதோ அதை நீங்கள் போடுங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோவில் வந்து நான் வந்து இன்னும் போக போக ஒவ்வொரு இதை பற்றி நான் சொல்கிறேன். நீ எலக்ட்ரிஷியன் தனியாக கூப்பிடணும் அவசியம் இல்லை. 100 ரூபீஸ் 200 கொடுக்கணும் அவசியம் இல்லை. நானே உங்களுக்கு சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இந்த ரெகுலேட்டர் கனெக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுவிட்ச் சப்போஸ் ஃபெயிலியர் ஆகிருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த வயரை எடுத்து வேறு இடத்துல வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்தா தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இதில் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் பண்ணும்போது மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதான் வந்து நம்மளோட சேஃப்டி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணலாம், வயரிங் கனெக்ஷன் எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன். இதுக்கு வந்து நம்மளோட பேட்சை நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன்.